Hi friends, நம்ம இன்னைக்கு எக் கறி தான் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 15 சின்ன வெங்காயமும் 10 பல்லு பூண்டும் போட்டு உரல்ல போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். இதை எண்ணெயில சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாவை மிக்சியில் போட்டு இப்படி அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருலாம். எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். இந்த டிஷ்ஷு வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடைச்சி வச்ச முட்டையை ஊற்றிடலாம். இப்படியே சிம்மில் வச்சு இந்த முட்டை வந்து வேகட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எக்கு மேலே. அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்தில் நம்ம எக் கறி ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.